ஹாய் கைஸ், நான் உங்கள் ஆக்டர் ஸ்மைல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நாகப்பட்டினத்தில் ஒரு ஷூட்டிங் நடந்திருக்கு, ஃபைட் சீனு. அதில் வந்து ஃபைட் மாஸ்டர் இறந்துட்டார். அதை பற்றி தான் இந்த வீடியோஸ் பார்க்க போகிறோம். ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துருக்கிறார். எப்படி என்ன டீட்டெயில்ஸ்னு பார்ப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, விருந்தன் மாவடி அப்படிங்கிற மாதிரி நாகப்பட்டினத்தில் மாவட்டத்தில் ஒரு ஏரியா. அது கீவளூர் மற்றும் சுற்று வட்டாரத்தில் இதுக்கு முன்னாடி கும்பகோணத்தெல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. வெட்டு ஓம் படம் பேர். ரஞ்சித் இந்த படத்தை இயக்குறாங்க. இந்த ரஞ்சித் படத்தில் கூட கபாலியில் கூட நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அவர் நல்ல மனிதர், ஓகேவா, நான் சூப்பராக இருப்பார். யாரையும் அதட்டி பேச மாட்டார். இங்கே பேசுகிற அங்கே கேட்காது. அவ்வளோ நல்ல மனிதர். ரொம்ப ஏழ்மையாக இருப்பார். ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு பந்தா இதெல்லாம் எதுவுமே இருக்காது. கூலிங் கிளாஸ் போட்டிருப்பாரு. என்ன மாதிரி கூலிங் கிளாஸ் கழட்டே மாட்டார். மானிட்டர் பார்த்தாலும் எதை பார்த்தாலும் அந்த மிஸ்கின் எப்படி கூலிங் கிளாஸ் போட்டிருக்காரோ அதே மாதிரி அவரும் கூலிங் கிளாஸ் போட்டிருப்பாரு. அமைதியாக பேசுவார், அழகா இருப்பார். அவர் பேசுறது பக்கத்தில் கேட்காது, சிரிக்கிறது கூட அருமையாக சிரிச்சிட்டு இருப்பார். அந்த மாதிரியான ஒரு மனிதர் வந்து ஒரு ஷூட்டிங் வந்து வெட்டுவோம் அப்புறம் வந்து நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்து எடுத்திருக்காங்க. விருந்தம்பாடி மாவட்டத்தில் ஊரில் வச்சுங்களேன். ஆக்சுவலாக அங்கே என்ன இருக்குன்னா, ஒரு ஃபைட் சீன் எடுத்திருக்காங்க. அந்த ஃபைட் சீன் எப்படின்னா, அந்த ஃபைட் சீனை முதல்ல நீங்கள் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோஸ் போட்டா கண்டிப்பாக பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த விபத்து வந்து தடுத்திருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. எதனாலனா என்ன சொல்றேன்னு பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரெண்டுக்கு வந்து மெயின் அந்த கார்ல வந்து மோகன்ராஜ் வந்து டிரைவிங் பண்றாரு. வீலிங் எப்படி சொல்லுவாங்களா, அந்த மூட்டைலாம் அடுக்கி வச்சு பல மாதிரி வச்சிருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கார் வருது. அது கேமரா பின்னாடி வச்சிருக்காங்க, ஓகேவா, ஷூட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த சைட்ல பார்த்து ஒரு கேமரா வச்சிருக்காங்க, அந்த சைட் ஸ்ட்ரைட்ல ஒரு கேமரா வச்சிருக்காங்க. ஹெலிகாம் மேல வந்து பறந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் விடுங்க, ஏன்னா கட் பண்றதுக்கு நமக்கு நிறைய சீன் வச்சிருக்காங்க வச்சுங்களேன். பட் அந்த கார்ல பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த கேமரா கார் வந்து பேக்ல ஒரு ஷூட் பண்ணிட்டு ஒரு கார் வந்து கீழே போயிடுது. இவர் வந்து மேல போயிட்டு கீழே அப்படி இறங்குன்னு அந்த சறுக்கு மரத்துல மேல போய் கீழே இறங்கும் போது ஸ்ட்ரைட்டா போயிருந்தோம்னா அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்திருக்கலாம், ஓகேவா. பட் ஆனா இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஹேர் பேக் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். அது அப்புறப்பட்ட பிரச்சனை. இந்த கார் வந்து 4-5 பெல்ட்டி அடிச்சு போய் ஒரு விழுந்துருச்சு. கீழே போய் விழுந்தவொடனே அடிபட்டுருச்சு. அப்போ அடிபட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல உள்ளவங்க நேராக போறாங்க, தூக்க போறாங்க. அங்க போனா என்ன தெரியுதுன்னா, அவர் கார் ஓட்டிட்டு பக்கத்துல வந்து ஒரு ஆள் உட்காந்துக்கிற மாதிரி ஒரு பொம்மை வந்து போலி பொம்மை வந்து செட் பண்ணியிருக்காங்க. இவர்கிட்ட வந்து ஒரு ஹெல்மெட் போட்டிருக்காரு. ஆக்சுவலா ஷீட் பெல்ட் போட்டிருக்காரு. சைட்ல பிளைட்ல போடுவாங்களா பெல்ட், அந்த மாதிரி பெல்ட் எல்லாம் போட்டிருக்காரு சம்திங். இதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இப்ப கிரிக்கெட் விளையாடும் போது கூட அடிப்படை கொண்டு முட்டியில ஒரு சேஃப்டியான வச்சிருப்பாங்க, இங்க சேஃப்டியா வச்சிருப்பாங்க. முதல்ல ஹெல்மெட் போட்டாரு, ஓகேவா. இப்போ போருக்கு போறாங்க, அந்த மாதிரி நெஞ்சில் அடிப்படாம இருக்கிறதுக்குன்னு ஒரு மாதிரி கவசம் மாதிரி போட்டிருப்பாங்க. இல்ல வந்து ஒரு ரேசிங் போறாங்களா, அஜித் ரேசிங் போகும்போது ட்ரெஸ் போட்டுருவா பார்த்தீங்களா, கீழே வந்து அடிப்படாம இருக்குது. அதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து ரொம்ப சேஃப்டி கொடுத்து அவரை உட்கார்ந்து இருந்திருந்தாருன்னா இந்த விபத்துல இருந்து அவரை நம்ம உயிர் காப்பாற்றிருக்கலாம். ஏன்னா வந்து வேகமா விழுந்துச்சுன்னா ஒரு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாவே வந்து இது இப்படி குத்துனாவே வந்து ஹேர் பேக் வந்து இதாகும். அங்க வந்து ஹேர் பேக் வந்த மாதிரியும் ஒன்றும் தெரியல. அது பார்க்க என்ன காருங்கிறது தெரியல. லாங் ஷாட்ல இருக்க நமக்கு அந்த காரை பற்றி சரியா தெரியல. நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போக முடியல. ஆக்சுவலாக நடந்துச்சு பக்கத்துல நாகப்பட்டினம் மாவட்டம் தான். பட் நடந்துச்சு நம்ம கொஞ்சம் பிஸியாக இருந்தனால நம்ம அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நம்ம போக முடியல. சண்டே காட்சிகள் நடந்ததுனால
நம்ம வந்து நமக்கு அங்கே வேலை இல்லை. ஓகே, அதனால வந்து நம்ம அங்கே போக வாய்ப்பும் இல்லைன்னு வச்சுங்களேன். அதனால இது வந்து தடுத்துருக்கலாம். இனிமேலாச்சும் அந்த ஃபைட் மாஸ்டர் இந்த மாதிரிலாம் சேஃப்டியா இருங்க. சேஃப்டி முதல்ல முக்கியம். பக்கத்துல உட்காந்துக்கிறவங்க வந்து ஆக்சுவலா வந்து ஒரு ஹீரோவா இருந்தாலும், ஒரு அஜித்தா இருந்தாலும், ஒரு விஜயா இருந்தாலும், ஒரு பெரிய ஒரு கமல்ஹாசனா இருந்தாலும் பக்கத்துல உட்கார வச்சு இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் சீன் பண்ணிடுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலா தான் பொம்மை வச்சிருக்காங்க. இவர் வந்து உயிரை பணைய வச்சு பண்றாங்க. ஓகேவா? அதனால வந்து இவங்களுக்கும் வந்து சரிசமமான ஒரு பாதுகாப்பை கொடுக்கும்னு நினைக்கிறேன். இப்ப விஜயகாந்த் எடுத்துட்டீங்கன்னா சாப்பாடுங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு சாப்பாடா கொடுப்பாரு. சூப்பர். ஷூட்டிங்ல உள்ளவங்க எல்லாருக்குமே சரியா சாப்பாடுங்கும் போது சூப்பர். அதே மாதிரி இந்த சைட் ஃபைட் மாஸ்டருக்கும் எல்லா சேஃப்டியும், ஹீரோக்கு இருக்கிற எல்லா சேஃப்டியும் வந்து இவங்களுக்கு நிறைய கொடுக்கணும் அப்படின்னு நான் விரும்பப்படுறேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்ல சாப்பாடுன்னு வச்சுங்களேன். இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு ஒரு சாப்பாடு, ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல கார் எடுத்துறவங்க இருக்காங்க அவங்களுக்கு ஒரு சாப்பாடு, அது நடிகருக்கு ஒரு சாப்பாடு, ஹீரோயினுக்கு ஒரு சாப்பாடு, இப்போ ப்ரொடக்ஷனுக்கு அந்த சம்மந்தமாக உள்ளவங்க டீலாம் கொண்டு வரோம் அவங்களுக்கு தனி சாப்பாடு, லைட்மேனுக்கு தனி சாப்பாடு, ஸ்டெண்ட் மாஸ்டருக்குலாம் தனியாக சாப்பாடு, அப்புறம் கேரவன்ல உள்ளவங்கலாம் கேரவன் டிரைவர்களுக்கு தனி சாப்பாடு, அந்த ப்ரொடக்ஷன்ல வண்டி ஓட்டுறவங்கலாம் தனி சாப்பாடு, அப்போ ப்ரொடக்ஷன் நிறைய பேர் வந்தாங்கன்னா, அந்த தயாரிப்பெல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தனி சாப்பாடு, விதவிதமாக சமைக்கப்படுற இடத்துல அதே மாதிரி விதவிதமா இருக்கும்போது ஒன்னாவே இருந்தா விஜயகாந்த் மாதிரி இருந்தா சூப்பர். அதுதான் விஜயகாந்த் வந்து வேற லெவல் நான் சொல்றேன். இதே மாதிரி நம்ம ஃபைட் விஷயத்துலயும் வந்து எல்லாத்துக்குமே பாதுகாப்பு வேணும். எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் ஆம்பர் 2 ஆக்ட் பண்ணியிருந்தேன். சின்ன வந்து விசால துரத்திட்டு போற மாதிரி கோயில்ல வந்து நடிச்சிருந்தேன் வச்சுங்களேன். அதுக்கப்புறமேல இன்னொரு சீன் ஒன்று பண்ணியிருந்தேன், சீன் பண்ணியிருந்தேன். அந்த சீன்ஸ்ல ஒரு நான் நிற்பேன். ஆக்சுவலா அந்த சீன் நடக்கும்போது ஆம்பர் 2ல அதுக்கு இன்னொரு சீன் காட்டு வேஷம் போட்டிருந்தேன். அதெல்லாம் கூட பேசுவோம். இப்போ மெயினா ஒரு செய்திக்கு வந்துடுறேன். இப்போ சதீஷ் வந்து ஒரு கனல் மாஸ்டர் தான், ஃபைட் மாஸ்டர். அந்த இடத்துல ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஒரு குட்டியான போயிட்டு இருக்கு. சதீஷ் வேகமா போய் அதுல பாஞ்சு போறாரு. அந்த ஃபேண்ட் அப்படி உருவிடுறாங்க. உருவினோன்னா ஒரு டிராயரோட போற மாதிரி சீனு. அவருக்கு வந்து பொக்லின் வச்சு நிறைய இதெல்லாம் பண்ணி லாக் பண்ணி அவங்க தொங்க விட்டு அப்படியே போவாரு. மிஸ் ஆயிடுச்சுங்க. கீழே வந்து சுத்துறாரு. அப்படியே சுத்தி கீழே விழுந்தாருன்னா கை கால உடஞ்சிருக்கும். அதான் ஆம்பர் 2 லாஸ்டா வந்திருக்கும் அவருக்கு. அதுக்கப்புறம் நடிச்சிருக்க மாட்டாரு. சுந்தர் சின்ன என்ன ஷூட்டிங் எடுத்துருக்கீங்க, என்ன ஒரு சேஃப்டி இல்லாம இருக்குது, ஒரு ஆர்டிஸ்ட் அவருக்கு என்ன என்ன பார்க்க வர பண்ணீங்களா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லுங்க, ஷூட்டிங் பாருங்க, கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கடுப்பாயிட்டாரு. அதுக்கப்புறமேல வந்து கலக்கண்ணை விட்டு வெளியே போயிட்டாரு. அதுக்கப்புறமேல சேஃப்டி பண்ணி திரும்ப சீன் எடுத்து முடிச்சாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, முதல்ல சேஃப்டி முக்கியம். ஆர்டிஸ்டுக்கு யாரா இருந்தாலும் சரிதான், முதல்ல சேஃப்டியா எல்லா இதையும் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். ரஜிஸ்டர் படத்துல கூட நான் ஒரு காலா படத்துல ஆக்ட் பண்ணியிருக்கேன். நல்ல மனிதர் அவர், ரொம்ப அமைதியா இருப்பாரு. இந்த ஒரு சத்தங்கள் இருக்காது, யார்கிட்டயும் அதட்டி பேச மாட்டாரு. கணக்கு கூலிங் கிளாஸ் போட்டே தான் இருப்பாரு. இந்த மாதிரி கூலிங் கிளாஸ் போட்டு தான் ஷூட்டிங் ஸ்பாட்ல மானிட்டர் பார்த்தா எது பார்த்தாலும் நான் கூட நினைப்பேன், எப்படி கலர் கரெக்ஷன் எல்லாம் பாக்குறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக கணிப்பாரு. ஒரு கேப் போட்டுப்பாரு, மெயினா ஒரு லோயர் போட்டுப்பாரு. டிஷர்ட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாரு, சட்டை போட்டு நான் பார்த்தது இல்லை. லோயர் போட்டு டிஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு கேப் போட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு அழகான முறையில் பண்ணுவார். நாங்களாம் நினைச்சிருக்கோம், அந்த படத்தில் வந்து நினைச்சிருக்கோம். மழை வந்துருச்சு அன்னைக்கு ஒரு நாள் ஈவினிங் வந்து ஒரு 3 மணி 2:30 மணி இருக்கும். மழை வந்துடும். மழை வந்தோடனே உடனே சொல்லிட்டாரு, ரஜினி ஷாட் அது ரஜினிக்கு அப்புறமேல மதியானத்துக்கு மேலே எடுக்க ஷாட். ரஜினி ஷாட் வந்து ஊட்டி எரிஞ்ச உடனே வெளியே வருவார். நாங்களாம் மார்பிள் அடிச்சு அழுவாங்க சீனு. அதுக்கப்புறமேல அந்த மழை நின்ற ஒன்று பண்ணலாம். அப்போ சாங் ஒன்று இருந்துச்சு. அப்போ சாங் மாண்டுச்சு மாதிரி அப்போ நிப்பாட்டிட்டு மழை விட்டோன்னு எடுக்கலாம். ஆர்டிஸ்ட்ல எல்லாமே ஜூனியர்ஸ்லாம் கொஞ்சம் ஓரமாக இல்லைங்க, வெயிலில் விட்டு ஓரமாக இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மனிதர் ரஞ்சித். அவருக்கு வந்து படத்துல வந்து வெட்டுவோம் படத்துல இந்த மாதிரி நடந்திருக்கனால மனசு கஷ்டமா இருக்கு. அந்த ஃபைட் மாஸ்டருக்கு வந்து மோகன்ராஜுக்கு வந்து நம்ம வந்து அவர் ஆத்மா சாந்தி எடுத்துக்கு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இதே மாதிரி சம்பவத்தை வந்து தடுக்கணும்னா அது நம்மளால தான் முடியும். அது முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேஃப்டி ரொம்ப முக்கியம். வெட்டுவம் படம் கூட ஆக்சுவலாக இந்த வேளாங்கண்ணி பக்கத்தில் இந்த சொன்ன நடந்த சம்பவம், அந்த ஊர், அப்புறம் கீவலூர், சில இடங்கள்ல அப்புறமேல காரிமேடு, இந்த மாதிரி சில இடத்துலாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. படம் வந்து நம்ம ஏரியாவில் எடுக்கிறது ரொம்ப சந்தோஷம். அது ஒரு விஷயம். ஓகே, வெரி வெரி ஹாப்பி. கண்டிப்பாக சேஃப்டி திரும்பி சொல்கிறேன். சேஃப்டி முக்கியம். அந்த அவர் இறந்த அவர்களுக்கு வந்து நிறைய உதவிகளை செய்யணும். படிப்பு உதவி, அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு, 52 வயசு ஆயிடுச்சு ஆக்சுவலாக கல்யாணம் ஆயிருக்கும். அவங்க பிள்ளைக்குட்டிக்கு வந்து படிப்பு செலவுக்கான சில உதவிகளை செய்யணும், பண உதவி செய்யணும், நிறையான்னு செய்யணும்னு சொல்லிட்டு ரஞ்சித் சார் மூலியமாக அது போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி என்னோட எண்ணங்கள் இருக்குது. கண்டிப்பா அவருக்கு நம்ம எல்லாருமே அவரை மௌன அஞ்சலி செலுத்துவோம். கண்டிப்பா அவரை வந்து
ஒரு எப்படி சொல்றதுன்னா அவர் ஒரு இறைவன்கிட்ட போய் நல்லபடியா இருக்கு, நல்ல சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இறைவனை வேண்டிக்கிறோம். கபாலி படத்துல கூட அப்படிதான் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினியும் அவங்களும் பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த ஸ்கார்பியோ பெல்ட் அடிச்சு வந்துடும், தலைக்கீழ ரஜினி இருப்பாரு. அந்த மாதிரி சீன்லாம் இருப்பா. அதே மாதிரி தான் இந்த சீனும் பறந்து போற மாதிரி இருந்துச்சு. அதுல யாரு பக்க சீட்ல இருக்கிறாங்கன்னு தெரியல, படம் வரும்போது தான் தெரியும். கண்டிப்பா சேஃப்டி முக்கியம். நல்லா சேஃப்டியா எடுக்கக்கூடிய ஆள் தான் அவரு. பட் ஆனா எல்லாமே வந்து சாங் வந்து டைரக்டர் பார்த்துப்பாங்க, இதில் தலையிட மாட்டாங்க. அதுமாதிரி ஃபைட் சீன்லாங்கும் போது அவங்க பார்த்துப்பாங்க. ஃபைட் மாஸ்டர் வந்து ஹீரோ டேரக்டர் வந்து தலையிட மாட்டாரு. சில விஷயம் சொல்லுவார் தவிர அது அவர் மேல ஃபால்ட்டா இருக்காது. முழுக்க முழுக்க அவராக தான் அது அந்த சீனை நான் பண்றேன், நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். யார் செஞ்சாலும் நான் உயிர் தான், நான் இவர் ஒரு அஷ்டம் செஞ்சாலும் சரிதான். சேஃப்டி முக்கியம். நல்லா சேஃப்டியா பண்ணுங்க திரைப்படத்தை. இந்த விபத்து நடந்ததை வச்சு நான் அதை பேச வேண்டிய விஷயமா இருக்குது. எங்க ஊர்ல ஒரு ஷூட்டிங் நடந்துச்சு ஆக்சுவலா. எப்படின்னா உயரத்திலிருந்து கடல்ல குதிக்கணும். ஆக்சுவலா அதுல வந்து அந்த அந்த சண்டை காட்சி எடுக்கக்கூடிய நடிக்க வந்திருப்பாங்களா சென்னையில இருந்து, அவங்களால கூட கொஞ்சம் தயக்கமான ஒரு நிலைமையில நம்ம திருவாரூர் பக்கத்துல ஒருத்தர் வந்து நடிச்சாரு. மேல இருந்து வந்து விழுந்து அந்த சீன்ஸ் எடுக்கப்பட்டுடுச்சு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் இன்னொரு சீனு இதே நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி பக்கத்துல ஒரு ஏரியால இதே மாதிரி ஒரு தடல் தான். அதுல ஒரு கார் ஃபயர் சீன் நடந்துச்சு ஆக்சுவலா. ஓகே, பயங்கரமான சீனு. அந்த சீன்ஸ்ல வந்து ஆக்சுவலா வந்து சென்னையில இருந்து ஃபைட் மாஸ்டர் தான் ஆக்ட் பண்ணிருக்கணும் ஆக்சுவலா. அது இல்லாம இங்க லோக்கல்ல உள்ள ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து நடிச்சிருந்தாங்க திருவாசல்ல இருந்து. அவங்க வந்து நடிக்கும் போது அவங்க முதுகுல வந்து ஃபயர் ஆகி வெந்திடுச்சு. அது பயங்கரமான ஒரு காயமாயிடுச்சு. லேசான ஒரு மரம் சும்மாவான ஒரு காயம் ஆயிடுச்சு. எது நான் சொல்றேன்னா அது சேஃப்டி அங்கேயும் இல்லாம இருந்திருக்கு பார்த்தீங்களா. நான் அப்பயே நான் பேசணும்னு நினைச்சேன், அந்த பையன் வேணா தம்பி விடுங்க பேசணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் இந்த இடத்துல பேச நான் விருப்பப்படுறேன். அதே மாதிரி ஃபைட் சீன் சம்பந்தமா லோக்கல்ல உள்ளவங்கலாம் அனுபவம் இல்லாம போய் நடிக்காதீங்க. அதான் என்னோட கருத்து. இப்போ எனக்கு நடந்துச்சு, நான் நினைச்சிருந்தேன்னா அங்க போய் ஏதாச்சும் ஒரு சீனை வழியக்க வாங்கி ஏதாச்சும் நானும் பண்ணிடலாம். ஏன் வீண் ஒம்பு தேவையில்லை அப்படின்னு நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். அந்த சைடு போகவே இல்லை. நானும் பிஸியாக இருந்தாலும் போகல. அதுதான் நான் சொல்றேன். கண்டிப்பா ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே சொல்றேன். ஆர்டிஸ்ட் சில சின்ன ஆர்டிஸ்ட் வளர்ந்து வர ஆர்டிஸ்ட் சொல்றேன். கண்டிப்பா ஒரு ஃபைட் மாஸ்டர் கண்ட்ரோலோட அவர் பர்மிஷனோட பக்கா பண்ணீங்கன்னா ஓகே. சும்மா அவங்க அடிக்கிறாங்களா நானும் வந்து அடிக்கிறேன், நானும் செய்யறேன்னு செஞ்சீங்கன்னா அது ஆபத்தில் தான் முடியும். எனக்கு வந்து ஃபைட் மாஸ்டர் அசிஸ்டன்ட் ஒரு மாஸ்டர் ஒருத்தர் கூட ஆகிட்டாரு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் விஜய் படம் அஜித் படம்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறைய படத்தை ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் தனியாக படம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு நண்பரும் இருக்காரு, ஆம்புலர் 2ல கூட நடிச்சு. அப்பதான் எனக்கு பழக்கம் அவர் ஆக்சுவலா, ரொம்ப பழக்கம். அவரும் நல்ல நண்பர், நிறைய படத்துல நடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நிறைய படம் நடிச்சிருக்காரு. இன்னைக்கு நண்பராக இருக்காரு. நண்பர் 2 பேருமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. ஃபைட் மாஸ்டருக்கும் சரி, ஃபைட் யூனியனுக்கும் சரி இந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும், நீடு கூடி வாழணும் தான் என்னோட ஆசைகள். முதல்ல சேஃப்டி முக்கியம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, சினிமா நண்பர்களுக்கு எல்லார் குரூப்லையும் ஷேர் பண்ணி விடுங்க. நான் இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை விடைபெறுகிறேன். உங்கள் ஆர்டிஸ்ட். பாய்.